ஹலோங்க. நீங்க இப்ப நியூஸ் சேனல்ஸ் மற்றும் சோஷியல் மீடியால பார்க்குற மாரி லண்டன், யுகேல பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. எஸ்பெஷலி பிரிட்டன் மொத்தமாவே பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஆ சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க சோஷியல் மீடியால, "ப்ரோ நீங்க ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகேவான்னு?" நாங்க இருக்கிற இடத்துல எந்த ப்ராப்ளமும் இல்ல. லண்டன் முழுக்கவே அமைதியா தான் இருக்கு. ஒரு சில இடங்கள தவிர்த்து, அதுவும் இல்லாம கவர்மெண்ட் உடனுக்குடன் எங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. WhatsAppலயும் சில மெசேஜ்கள் பரவிட்டு தான் இருக்கு. தயவு செஞ்சு ரூமர நம்பாதீங்க. எதுவா இருந்தாலும் நீங்க கவர்மெண்ட் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க. நீங்க தனியா நைட்டு ட்ராவல் பண்றீங்கன்னா, அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ண பாருங்க. இல்ல உங்கள யாராச்சும் புல்லி பண்றாங்க, இல்ல பிரச்சனைக்கு இழுக்குறாங்கன்னா, அந்த இடத்த விட்டு நகர்ந்துற பாருங்க. இப்போதைக்கு நம்ம சேஃபா இருக்கிறது தான் முக்கியம். இந்த பிரச்சனைலாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 27 அன்னைக்கு ஒரு பையன் 3 பெண் குழந்தைகள கொன்னதுலருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கொன்ன பையன் பார்த்தீங்கன்னா, இமிகிரண்ட் இங்க வந்து வேலை பார்க்க வந்தாலும், படிக்க வந்தான்னு சொல்றாங்க. அதிலிருந்து இங்க எல்லாம் பிரிட்டிஷ் மக்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஓ! இங்க வேலை பார்க்க வந்தவங்க, இங்க படிக்க வந்தவங்க இந்த மாரிலாம் பண்றாங்க. நம்ம மக்களே கொல்ல பார்க்குறாங்க. நம்ம வேலைகள எடுத்தாங்க, இப்ப நம்ம மக்களையும் கொல்றாங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஆதங்கத்தில